இந்த கர்ப்ப பிறப்பு என்பது இந்த கர்ப்பிணி காலத்தில் கர்த்தர் கொடுத்த கர்ப்பத்தின் கனியானது கர்த்தர் நிந்தையை நீக்குகிற ஒரு கனி. ஆமென், ஹல்லேலூயா. இது நிறைய பேருக்கு கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைச்சாலும் அதை உதாசீனப்படுத்துறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஆமென். இந்த நிந்தையை இந்த மகளுக்கு இப்போது நீக்கி இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, என்னம்மா கல்யாணம் ஆயிட்டு எத்தனை மாசம் ஆச்சு, எதனா விசேஷம் இருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே நமக்கு என்ன பண்ணிடணும், ஏதாச்சும் விசேஷம் வந்துடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போ கொடுக்குறாரோ அப்போதான் கொடுப்பாரு. ஆமென். அவர் கொடுப்பது எதற்காக சொன்னா, மலடி என்று சொல்லப்படாதபடிக்கு அந்த நிந்தையை என்ன பண்றாராம், நீக்குகிறாராம். ஆமென். அதனால இந்த 5வது மாதம் முடிந்து 6வது மாதத்துல அவர்கள் வாழ்த்துதலை கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் வாழ்த்துதலை கேட்ட உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை என்னாச்சா? ஆமா, இதுக்கு தான் வாழ்த்துதல். ஆமென் சொல்லவே மாட்டேன்னு பாருங்க. இதை அறியாதவர்கள் நிறைய பேர் 5ஆம் மாசத்துல என்ன பண்றாங்க, சடங்குகளை பண்றாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம என்ன பண்ணணும்னா, இந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், செய்யணும். இது மாதிரி ஆராதனை வச்சு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி, தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும்போது, பிள்ளையை வாழ்த்தும் போது, அந்த மணமகளை வாழ்த்தப்படும் போது, அந்த கர்ப்பிணி பெண்ணில் வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணணும், களிப்பாய் துள்ளணும். ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், துள்ளிற்றான். ஆமென் சொல்லவே மாட்டேன்ற பாருங்களேன். ஏன்னா நம்ம ஒருத்தர் நல்லா வாழ்த்தணும். ஆமென். மகளை வாழ்த்தணும். நீங்கள் வாழ்த்துற வாழ்த்துதலில் பிள்ளை என்ன பண்ணணும், துள்ளணும். ஆமென். இந்த பிள்ளையை மாத்திரமில்லை, நீங்கள் எந்த கர்ப்பிணி ஸ்திரியை பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்த்த வேண்டும். ஆமென். நீ கர்த்தரால் என்ன பண்ணப்பட்டிருக்கிற, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. உன் கர்ப்பத்தின் கனி என்ன பண்ணிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீ சுகப்பிரசவமா என்ன பண்ணுவ, குழந்தையை பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, வாழ்த்தணும். ஆமென். அப்படி வாழ்த்துதல் தான் இந்த நிகழ்ச்சி. ஆமென். அப்படி வாழ்த்துவது தான் நம்முடைய கடமை. ஆமென். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மரியாள் போய் வாழ்த்துறாங்க. எலிசபெத் சொல்றாங்க, ஆண்டவருடைய தாயார் என்னை வாழ்த்தினது எனக்கு எதனாலே வந்தது. ஆமென். அப்படின்னா பாத்துங்க, அந்த வாழ்த்துதலை எலிசபெத் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆமென். யாராவது நம்மை வாழ்த்த மாட்டாருங்களா அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்போ வாழ்த்தப்படும் போது அந்த வாழ்த்துதல் அவர்களுக்குள்ளாக இருந்த பலவீனம் நீங்கி பலத்தை கொடுத்தது, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது, ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. அங்க ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆமென். அங்க வாசிக்கலாமா? 40வது வசனத்தை வாசிக்கலாம், 39வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் தீவிரமாய் போய், நல்லா கவனிக்கிறீங்களா, சகரியாவின் வீட்டுக்குள் என்ன பண்றாங்க. ஆமா, அதனால தான் எல்லாரும் அழைக்கிறோம், எல்லாரும் கூப்பிடுறோம், வாங்க மகளை என்ன பண்ணுங்க, வாழ்த்தணும். ஆமென். அப்போ வீட்டுக்குள்ளே பிரவேசித்து என்ன சொல்றாங்கன்னா, எலிசபெத்து சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத் என்ன பண்றாங்க, அம்மா வாழ்த்தணும். பிள்ளைகள் என்ன பண்ணணும், வாழ்த்தணும். வாழ்த்தப்படும் போது மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை இல்ல, பிள்ளை துள்ளிற்று. ஆமென். பிள்ளை என்ன பண்ணிச்சான், துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமா ஸ்திரீகளுக்குள்ளே
பார்த்தீங்களா? இந்த கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறான்னு சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணு. ஆமென். இந்த கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு நான் அறிக்கை செய்கிறேன், கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்திலே வந்தது எனக்கு எதினாலே கிடைத்தது. அன்றைக்கு ஆண்டவருடைய தாயார் வந்து எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் இந்த பிள்ளையை என்ன பண்ண போறோம்? வாழ்த்த போறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வாழ்த்தப்படும் போது மகள் என்ன பண்ணோம்? சந்தோஷப்படணும். ஆமென். மகளுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணணும்? ஆமா, சொல்லணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நல்ல ஆக்டிவா என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆமென். அடுத்த வசனம் சொல்லப்படுது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் எங்க விழணும்? ஆமா, அவருடைய காதல விழும்படி வாழ்த்தணும். ஆமென். யார் காதல விழணும்? ஆமா, குழந்தை காதல போய் விழணும். சும்மா நாள் நல்லா இருமான்னு சொல்லிட்டு போக கூடாது. ஆமென். நல்ல வாழ் திறந்து என்ன பண்ணா? ஆமா, ஸ்திரியே நீ ஆசீர்வதிக்க பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்க பட்டது அப்படின்னு சொல்லும் போது இந்த கர்ப்பத்தின் கனி என்ன பண்ணோம்? சொல்லும். ஆமென். நீ வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க நீங்க வாழ்த்தும் போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் வாழ்த்தப்படும் போது இந்த பிள்ளைகள் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? வாழ்ந்து சுகித்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். இன்னும் பிள்ளைகள் என்ன பண்ணுவீங்க? பெற்றெடுக்கணும். ஹல்லேலூயா. இப்பே நிறைய தாத்தாவா பாட்டியா இருக்கிறாங்க. ஆமென்.